அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிலவில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் கடந்த 11ஆம் திகதியன்று வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது காணிகளின் உரிமையாளர்கள் 6 பேர் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் இராணுவத்தினர் வசமுள்ள தமது சொந்த காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 11ஆம் திகதியன்று இவ்வாறு காணி உரிமையாளர்கள் ஆளுநரை சந்தித்ததாகவும் தமது பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதாக ஆளுநர் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தாலிக்குளம் பகுதியில் உள்ள 8 விவசாயிகளிடம் உளுந்தை கொள்வனவு செய்துவிட்டு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காது தனியார் நிறுவனம் ஒன்று ஏமாற்றியுள்ளதாக விவசாயிகள் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். வடக்கு பகுதியை மையமாக கொண்டு இயங்கும் கிரீன் விஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் எனும் தனியார் நிறுவனம் ஊடாக வவுனியா தாலிக்குளம் விவசாயிகளுக்கு செய்கை பண்ணுவதற்கான உளுந்து வழங்கப்பட்டுள்ளது. அறுவடை முடிந்ததன் பின் தாம் வழங்கிய உளுந்தையும் அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு விவசாயிகளும் வழங்க வேண்டிய உளுந்தையும் குறித்த நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளது. அதன் பின் விவசாயிகளிடம் இருந்த மேலதிக உளுந்தை நியாய விலையில் பெறுவதாக கூறி கிலோ 1000 ரூபாய் படி 8 விவசாயிகளிடம் 20,000 கிலோ உளுந்து 20 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு குறித்த நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் அதற்கு பற்றுச்சீட்டை வழங்கி குறிப்பிட்ட 1 மாத காலத்திற்குள் பணம் தருவதாக எழுத்து மூலம் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் குறிப்பிட்ட திகதிக்குள் பணம் வழங்காமையால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் குறித்த நிறுவனத்திடம் சென்று பணத்தை கேட்டபோது சாட்டுப்போக்குகள் கூறி விவசாயிகளை அலைக்கழித்ததுடன் வவுனியா 1ஆம் குறுக்கு தெருவில் உள்ள அலுவலகத்தையும் மூடி வைத்துள்ளனர். அத்துடன் தனியார் நிறுவனத்தின் வவுனியா பணிப்பாளரும் உரிய வகையில் பதிலளிக்காமையால் பாதிக்கப்பட்டவர்களால் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் தமக்கு இன்னும் பணம் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள். நன்றி.